தெரிஞ்சவருக்கு கவர்மெண்ட் கண்ணில் போடுறதுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கேஸ் நானும் என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து திருச்செந்தூருக்கு முடி காணிக்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். பீச்சில் முடி கொடுத்துட்டு பீச்சில் குளிச்சுட்டு ஆழிக்கிணறு குளிக்கணும்னு சொல்லிட்டு போனோம். ஆழிக்கிணறோட நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களே சுத்தபத்தமான ஒரு நிலை இடம் இல்லை. செருப்பை பாருங்கள், இங்கே இஷ்டம் போல் அவங்க அங்கே இந்த இடத்துல போட்டிருக்காங்க. கூட்டம் கூட மீடியமாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாச்சும் கடல் மரியாதை இருந்துச்சுன்னா இந்த ஜனங்க இப்படி பண்ணுவாங்களா? எவ்வளோ அசுத்தமாக இருக்குது பாருங்கள். மண்ணாக இருக்குது எல்லா இடத்துலையும். தண்ணி தேங்கி தேங்கி நிற்கிது. அதில் பாசி பிடிச்சிருக்குது அந்தந்த இடத்துல. அதுமாரி நாங்கள் நடந்துட்டு போகிற மாதிரி நிலமை இருக்குது. இதெல்லாம் பிடிச்சிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றலான்னு போகிற இடம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த டேப் இருக்குது, டேப்பில் தண்ணி வரல. ட்ரெஸ்ஸு மாற்ற கொடுத்துருக்க ரூமு அங்கேயே ஒன்று கடிச்சு அங்கே அப்படி தேங்குது, அந்த இடத்துல தேங்குது. அங்கேயே அசிங்கத்தை பண்ணி வச்சுருக்காங்க, துப்பியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. இல்லை, எனக்கு புரியல. உலகத்திலேயே அதிகமான கோயில் நம்ம ஊரில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த கோயிலுங்களை ஏன் கரெக்டாக நிர்வாகம் ஏன் பராமரிக்க மாட்டேங்குதுன்னு தெரில. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்துக்க மன அமைதிக்காக கடவுளை பார்த்தாச்சும் கொஞ்சம் நிம்மதி கழிவு நாங்கள் வந்தால், அந்த இடத்துல நிம்மதி இல்லாத மாதிரி இந்த நிலைமை பண்ணுறாங்க இந்த ஜனங்களும் இந்த கவர்மெண்ட்டும். அந்த இடத்துலையும் இவ்வளோ கேவலம் பண்ணி வச்சுங்க, நான் என்ன பண்ணுறது? ஒரு சர்ச்சுக்கு போகிற ஜனங்க இந்த மாதிரி பண்ணுறதில்ல, ஒரு மசீதியில் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம இந்து கோயிலில் மட்டும் ஏன் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரில. கடவுள் வசிக்கிற இடத்த எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வைக்க கற்றுக்குங்க. மாற்ற இடத்துல இருந்து கடவுள் 50 மீட்டர் கூட இல்லை. கடவுளோட சந்நிதி இருக்கிற இடம். அந்த இடத்த எப்படி பண்ணாங்க, ஜட்டியை கழட்டி அங்கே போட்டுருக்குங்க, பேண்ட்டு கழட்டி அங்கே போட்டுருக்குங்க, ட்ரெஸ்ஸை கழட்டி அங்கே போட்டுருக்குங்க. இந்த இடம் மெயின்டெனன்ஸில் இல்லை, ஆளுங்க இல்லை க்ளீன் பண்ண. இவ்வளோ வர ஃபண்டெல்லாம் எங்கே தான் போகுது? கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுது? நாங்கள் மன அமைதிக்காக அங்கே வந்தால் அந்த அமைதி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஸ்டேட்காரங்க வந்து நம்ம கோயிலை பார்த்தாங்கன்னா காரி மூஞ்சியில் துப்புவாங்க.